இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை கணக்கில் இருக்கிறது. சங்கீதம் 56 அதிகாரம் 8 சொல்லுது, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. எங்களுடைய கண்ணீர் ஒருபோதும் வீணாக போகவில்லை, தேவனுடைய துருத்தியில் காணப்படுகிறதா. நம்மால சிந்தப்படுகிற கண்ணீருக்கான கணக்கு தேவனிடத்தில் காணப்படுகிறது. நாங்க சில நேரங்கள்ல யாருக்குமே தெரியாமல் அந்தரங்கத்தில் வடிக்கிற கண்ணீருக்கு கூட தேவன் கணக்கு வைத்திருப்பார். எல்லாரையுமே நகைச்சுவை மூலம் சிரிக்க வைக்கிறதான சார்லி சாப்ளின் சொல்றார், எனக்கு மழையில் நனைவது மிகவும் விருப்பம், ஏனென்றால் நான் அழுகிறது யாருக்கும் தெரியாதென்று. ஆனால் நம்முடைய தேவன் அந்த மழை துளிகளின் மத்தியிலும் எங்களுடைய கண்ணீர் துளிகளுக்கான கணக்கை அவர் வைத்திருப்பார். வேதத்துல நாங்க பார்க்கலாம், அன்னாள் தனக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி அழுகிறா. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, அன்னாள் தன்னை ஊற்றி ஜெபிக்கிறா என்று. அப்படி அழுது தன்னை ஊற்றி ஜெபித்ததன் நிமித்தம் தேவன் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அவாக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுக்கிறார். அதே போல ஆகார் வனாந்திர வெளி பகுதியில் தன்னுடைய குழந்தை சாகிறதை தனக்கு பார்க்க மனமில்லை என்று சொல்லி தொலை தூரத்தில் குழந்தையை போட்டுவிட்டு அவ அழுகிறதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதற்கு பிற்பாடு அந்த அழுகையின் நிமித்தம், அந்த குழந்தையின் சத்தத்தின் நிமித்தம் தேவன் அந்த இடத்துல ஒரு துறவை உண்டு பண்ணி பெரிதான ஒரு அற்புதத்தை செய்கிறார். உண்மையில் தேவனுடைய பிள்ளைகள் அழுது துக்க முகமாய் இருக்கிறதை தேவன் விரும்புகிறதில்லை. ஆனால் நாங்கள் அழுது எங்களை ஊற்றி நாங்கள் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தின் நிமித்தம் பரலோகம் அசைக்கப்படுது. எங்களுடைய ஊழிய பாதையிலும் சரி அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி நிமித்தமும் நாங்கள் தேவனுக்கு கவலைப்பட்டு அழுது எங்களுடைய தேவைகளை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுக்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் நாங்கள் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து உண்மையில் உடைந்து அழுகிற அந்த பட்சத்தில் அந்த அழுகை தேவனை அசைக்குது. தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நிமித்தம் நாங்கள் அழுவதை தேவன் விரும்ப மாட்டார். அதனால் நாங்கள் அழுது ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கும் போது அந்த அழுகையை நிறுத்துவதற்காக தேவன் ஒரு அற்புதத்தை அந்த இடத்துல செய்வார். எங்களுடைய கண்ணீர் தேவனுடைய பாதத்தில் விலையேற பெற்றது. ஒவ்வொரு கண்ணீர் துளிகளுக்குமான கணக்கும் தேவனிடத்தில் காணப்படும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுக்கிறார்கள் என்று. அதனால நாங்க கண்ணீரோட விதைக்கிறோமா இருந்தா அவற்றை எல்லாம் கம்பீரத்தோட அறுவடை செய்யலாம். Have a hopeful day.